அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு பொட் பிரியாணி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த பிரியாணி வந்து ஒரு ஃப்ரைடே தான் நான் இதை செய்தேன். இந்த பொட் பிரியாணியை தான் நான் எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் இல்லாட்டி யோகர்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணினதுக்கு பிறகு வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொரியண்டர் பவுடர் வந்து அதுவும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு வந்து நான் கொரியண்டர் பவுடரை நான் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் தந்தூரி மசாலா சிக்கன் பவுடர் இருக்கும். இது ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் தேவைன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அதில் சேர்த்துக்கொள்ளலாம். அது இல்லாதவங்க வந்து சும்மா நம்ம வீட்டில் செய்த மசாலா பவுடர்கள் இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா பவுடரை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சால்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். சால்ட், லைம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா இதில் அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். எல்லா இடத்தையும் படும்படி நல்லா இதை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் லைம் ஜூஸை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஹாஃப் லைம் ஜூஸை நான் ஹாஃப் லைம் அதை எடுத்து நான் ஜூஸாக ஸ்க்யூஸ் பண்ணி நான் அந்த ஜூஸை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ நான் சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணினதுக்கு பிறகு இதை நல்லா நம்ம எல்லா இடத்தையும் நம்ம இதை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதில் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நைஃபால் இதை நல்லா கீறி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இதில் வந்து நல்லா படும். நல்லா அப்ளை ஆனதான் நல்லம் இது. இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு 1 ஹவர் வந்து நம்ம மெரினேட் பண்ணிக்கொள்ளுவோம். மெரினேட் பண்ணினதுக்கு பிறகு இதை நம்ம ஃப்ரை பண்ண விடுவோம். இதை பேனில் வந்து நீங்கள் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணல. இதை டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்படி நீங்கள் பேனில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆயிலை ஆட் பண்ணி இதை நீங்கள் மற்ற பக்கம் நீங்கள் திருப்பி எடுத்தால் போதும். இல்லாட்டி க்ரில்லில் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃப்ரை க்ரில் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் அவன் இருக்கிறவங்க அவன்லேயே நீங்கள் இதை க்ரில் பண்ணிக்கொள்ளலாம். நான் மற்ற பக்கம் வந்து ஆனியன் 3 வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதை ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதையும் செஞ்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நான் அதை ஃப்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு பொட்டை எடுத்துக்கொள்ளுங்க. சட்டி காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஆயிலையும் கீயையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து ஸ்பைசஸ் அதில் நம்ம சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பே லீஃப், காடமம் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஹால் ஸ்பைசஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். இதில் நல்லா ஃப்ரை ஆக்கி கொள்ளுவோம். ஃப்ரை ஆக்கினதுக்கு பிறகு நம்ம இதில் டொமேட்டோவும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். டொமேட்டோ 2 நீங்கள் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன்.
இதில் கொஞ்சத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. மிச்சத்தை பிறகு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணின ஆனியனை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நிறைய நீங்கள் ஆனியனை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ். இதில் நான் ஹாஃபை தான் சேர்த்துருக்கேன், மிச்சத்தை பிறகு சேர்க்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேஷ்யூவை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் டொமேட்டோவை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் நல்லா இதில் நல்லா வதங்க விடுவோம். இது நல்லா சாஃப்டாகும் வரைக்கும் விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டை நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதையும் நல்லா சாஃப்டாகும் வரைக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா சாஃப்டானதுக்கு பிறகு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம மெரினேட் பண்ண வச்சுருந்த அந்த மிக்சரையும் நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம இதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுவோம் பொட்டில். இப்போ இதை நம்ம ப்ளேஸ் பண்ணி வைப்போம். இந்த சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி 2 சிக்கனை நம்ம இதில் 2 கால் சந்தையும் இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணி வைப்போம். நல்லா சாஃப்டாகும் வரைக்கும் விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை தான் அடுத்தது நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண வைக்கிறேன். இப்போ இது நல்லா சாஃப்டாகட்டும். தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் உங்களுக்கு உரப்பு இன்னும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எந்த வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைகளன்றதால நான் நிறைய ரெட் சில்லி பவுடர் நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கீயம் நிறைய சேர்த்துக்கொள்ளுங்க. கீயம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தந்தூரி சிக்கனை வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ணி வைக்கேன். இது நான் சேர்த்ததுக்கு பிறகு தான் வந்து ரைஸை நான் இதுக்கு மேலால் வைக்க போகிறேன். நம்ம மெரினேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த அந்த பெட்டரையும் நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் வாட்டரையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு நீங்கள் சால்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரைஸை வந்து நம்ம வாட்டரில் வந்து 75% வந்து நம்ம அதை கொதிக்க விட்டால் போதும். இப்போ நான் வந்து கொரியண்டர் லீவ்ஸை நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நான் 2 கப் இல்லாட்டி 3 கப் நீங்கள் ரைஸை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 75% இருந்தால் போதும். பாயில் ஆனால் போதும் ரைஸ். இப்போ நான் இந்த ரைஸை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நான் டம்ப் பண்ண போகிறேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரொட்டிக்கு செய்கிற மாதிரி இந்த டோவை நீங்கள் செஞ்சு பக்கத்து வளைச்சி நீங்கள் இதில் செஞ்சு நீங்கள் டம்ப் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி வந்து ஒரு லிட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாரமானது ஒன்றை வச்சு நீங்கள் நீங்கள் இதை டம்ப் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நெஞ்சிட்டு டம்ப் பண்ணி கொள்ளுவோம். இப்போ ஒரு லிட் எடுத்து இதில் நீங்கள் கவர் பண்ணி கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொட்டிக்கு நம்ம செய்கிற அந்த டோவை நீங்கள் வளைச்சி நீங்கள் இதில் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு லிட்டால் மூடி வச்சாலும் நல்லா. நான் இப்படி லிட்டை நான் இதில் வச்சுட்டு மேலே பாரத்தை நான் இதில் செய்து கொள்கிறேன்.
எனக்கு டைம் போதாமல் இருக்கிறதால நான் வந்து அந்த ரொட்டி டோவை நான் செய்யலை. இப்படி நீங்கள் மற்ற 2 சிக்கனையும் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதை வந்து நான் வேறையாக மேலே இது சஹனுக்கு மேலே வச்சு தான் நான் இதில் சாப்பிட போகிறேன். நான் இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எக்கையும் நான் பாயில் பண்ணி மசாலா அதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் லைட்டாக செஞ்சுருக்கேன். இது பாருங்கள் நல்ல எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி, நல்லா சாஃப்டாகவும் நல்ல இதாகவும் வந்திருக்கு. நல்லா க்ரில்லாகி க்ரில் சிக்கன் மாதிரி தான் இருக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆனியன் சம்பளையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், தயிர் சம்பளையும் செய்து கொள்ளுங்கள். நானும் என் பிள்ளைகளும் வந்து அந்த ஃப்ரைடே வந்து நாங்கள் மகன் வந்து ஜும்மாவுக்கு போய் வந்ததுக்கு பிறகு நாங்கள் இதை சாப்பிட்டோம். நல்ல டேஸ்டியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.